அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இலக்கிய அரங்கம் ஒன்று நடைபெற்றிருக்கு சார். அதுல விஐடி நிர்வாகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் பேசும்போது உவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாது போயிருந்தால் நமக்கு தமிழின் தொன்மையே தெரிந்திருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. வஉசி பற்றியுமே அந்த கருத்தரங்களை பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? விஐடி விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனா அவர் எப்போதுமே எல்லா இடத்துலையும் அவருடைய குரல், தமிழுக்கான குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அதையும் நாம் சொல்லி ஆகணும். ஆகையினால அவர் சொல்றார், ஓவேசா இல்லை என்றால் நமக்கு தமிழின் தொன்மை தெரிந்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் தேடி 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 அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த சுவடுகள்லாம் இருக்கு. இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்கிறது அது ஒரு பெரிய சரித்திரம். அவரே சொன்ன மாதிரி, என் சரித்திரத்துல அவரே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சரித்திரம். சமீபத்துல கூட அவருடைய 171வது பிறந்த தினம் வந்தது. அவருடைய எள்ளுப்பேரன் தீபக் சுவாமிநாதன் அவருடைய கண்டதும் கேட்டதும் என்ற நூலை 200 பக்கத்துக்கு வர்றது. அதுல அவர் ஏடுகள் இல்லாது தான் கேட்ட விஷயத்தை, பார்த்த விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு 12 விஷயம், அந்த 12 ஸ்டோரியை 2 பார்ட்டா அழகா ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுத்து போட்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய முன்னோர்களை நாம் போற்ற வேண்டும். தமிழை போற்றணும்னா ஊவேசா போற்றாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் ஆன்மீக இலக்கியங்கள் இல்லாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் கோயில்களை மையமாக வைக்காமல் தமிழை போற்ற முடியாது. இதெல்லாம் தான் உண்மை. ஆகையினால யாரு நாத்திகம் பேசுகிறார்களோ அவர்கள் தமிழுக்கு விரோதிகள். 2 நாளைக்கு முன்னால ஜிஆர் சாமிநாதன் கூட, நீதியரசு ஜிஆர் சாமிநாதன் கூட ஒரு இடத்த காட்டமா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? குரு என்பதை ஏற்றுக்கொள்பவனை காட்டுமிராண்டி என்றும் முட்டாள் என்றும் சொல்பவனைத்தான் நான் முட்டாள் என்றும் காட்டுமிராண்டி என்று சொல்கிறேன். திருப்பி விட்டாங்க வேற மாதிரி எல்லாம். அதை உடனே குருவையை தக்கராதவனை காட்டு அப்படின்னு வழக்கம் போல திரிச்சுட்டாங்க. இங்கிலீஷ் மீடியா திரிக்குது, இந்தியா டுடே திரிக்குது, டைம்ஸ் நவ் திரிக்குது. அவங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு ஆள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி தமிழுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்துல யாராரு வந்தார்கள் அவர்களை எல்லாம் நீங்க பாராட்டணும். இப்ப வைணவத்துல எடுத்துக்கொண்டால் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் ஒரு வாழி திருநாமமே இருக்கும். அவங்க இல்லாம தமிழ் இல்லைங்கிறதுனால அவருடைய நாமத்துக்கு ஒரு வாழி திருநாமம், அவருடைய படைப்புக்கு ஒரு வாழி திருநாமம், இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க எல்லா இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால், அப்போ அந்த இலக்கியங்களை காப்பாற்றணும்னா அந்த இலக்கியங்களை உருவாக்கியவர்களை காப்பாற்ற வேண்டும். அதை காப்பாற்றாம நீங்க யாரை, இப்போ இன்னைக்கு திருவள்ளுவர் மட்டும் நீங்க பேசுறீங்க, அது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் பேசப்பட வேண்டியவர்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்க திருவள்ளுவர் தமிழ்னு சொல்லுகிறீர்களே, திருக்குறள்ல 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல தமிழ்ங்கிற வார்த்தை வருது? 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல திராவிடம்ங்கிற வார்த்தை வருது? 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல ஹிந்துங்கிற வார்த்தை வருது? வரல. நீங்க அதை வசதியா எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் இல்லைங்கிறதுனால எடுத்துக்கொண்டு. ஆனால் தமிழுக்கும் திராவிடத்துக்கும் அது என்ன சொல்றீங்க? இல்லைங்கிறேன். ஆனால் பக்தி இலக்கியங்கள் தமிழை கொண்டாடி இருக்கிறது. நீங்க ஔவையார் எடுத்துக்கிட்டா பாலும் தெளிதேனும் என்று ஆரம்பித்தாலே சங்கத்தமிழ் 3ம் தானதான் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா அதே மாதிரி ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாத ஆழ்வார்களே இல்லை என்று சொல்லலாம். அதே எடுத்துக்கொண்டால் நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான். அதனால இந்த தமிழ் மீது மோகம் கொண்டவர்கள் நம்மளுடைய ஆன்மீகவாதிகள். அந்த ஆன்மீகவாதிகளை எடுத்து விட்டு நீங்க தமிழை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஊவேசா என்று சொன்னால் ஊவேசாவுடைய அடையாளம் என்பதே அவருடைய நெத்தியில இருக்கிற அந்த பட்டை. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவர் சுவாமிநாத ஐயர் தான். இன்னைக்கு அந்த ஐயரை மெல்ல எடுத்து விட்டுட்டு நல்ல வேலை ஊவேசான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஊவே சாமிநாதன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் இங்கே வந்திருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் மாறிக்கொண்டு தமிழ் சான்றோர்களை நாம் படிக்கணும். நம்ம திராவிடமாயை சுப்பு
தமிழ் வளர்த்த சான்றோர்கள்னு ஒரு எபிசோடை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் மக்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு. யார் நம்ம பழனியப்பா பிரதர்ஸ் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பற்றி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழை அழிஞ்சு போச்சுங்க. யாருக்கும் எழுத தெரியல, யாருக்கும் படிக்க தெரியல. ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா எழுத மாட்டேங்கிறாங்க. அதாவது இது சொல்ல எல்லாம் கூகுளில் பார்த்து 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 தப்பு தப்பு தப்பா இல்லாத வார்த்தைகள், இல்லாத வாக்கியங்கள், இந்த ஜூனியன் தமிழில் சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இதுலேருந்து காப்பாற்றணும்னா கொஞ்சம் மரபு தமிழுக்கு போக வேண்டி இருக்கிறது. மரபு தமிழுக்கு போக வேண்டும் என்றால் கொஞ்சம் பழைய தமிழ் எல்லாத்தையும் பார்க்கணும். நாம் சொல்கிறோம் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்லாம் சொல்கிறோம். இன்னைக்கு இசைத்தமிழ் இல்லை, நாடகத்தமிழ் இல்லை. இயல் தமிழ் எங்கே இருக்குன்னா அந்தந்த லோக்கல் பாஷையில் அதுவும் திரிஞ்சு போய் இது தமிழ் தானா தமிழ் இல்லையானா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயல் தமிழ் இருக்கிறது. ஆகையினால இதை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நம்மை கொண்டு திராவிட மாடல் அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது. தமிழுக்கு இவங்க ஒண்ணுமே பண்ணவில்லை, அதுதான் உண்மை. தமிழுக்கு காசு கொடுக்கலங்கிறாங்க. எத்தனை இடத்துல யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க? ஒரு யூனிவர்சிட்டி தானே இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு 12 யூனிவர்சிட்டி இருக்கு. அதனால தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற குரல் நல்ல குரல். தமிழுடைய சான்றோர்களை ஊவேசா தொடங்கி எல்லாரையும் போற்ற வேண்டும் என்பது நல்ல குரல். அவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகள் என்பதால் தான் அவர்களை இந்த அரசாங்கம் போற்றுவது இல்லை என்ற குற்றச்சாட்டையும் நான் இங்கே